அனைத்து சர்வசக்திக்கும் வணக்கம். காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்கணிதம் தமிழுக்கு உரியது. நான் தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்டாலும் இது தமிழுக்கு தான் இது சொந்தம். அதனால் இந்த தமிழ் ஜோதிடத்தின் மூலமாக எப்படி இங்கிலீஷில் நியூமராலஜி ஜோதிடத்துக்கு பலன் சொல்கிறார்களோ அதுபோல் இந்த எண்கணிதம் அமைந்துள்ளது. தமிழுக்கு எத்தனையோ பேர் தமிழ் ஜோதிடம் எடுத்தார்கள். அதை அத்தனையுமே அவர்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை. அவர்களால் அது சரியான முறையில் தமிழ் ஜோதிடம் எடுத்து காட்ட முடியவில்லை. அப்படி அவர்கள் எடுத்திருந்தாலும் அது தவறான ஒரு கண்ணோட்டம், தவறான ஒரு எண்கணிதம், அதனால் செயல்படவில்லை. நான் உருவாக்கப்பட்ட தமிழ் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையிலே ஜாதக பலன் அமைகிறது. நான் எடுக்கப்பட்டது அத்தனையுமே உண்மை. தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கு தனித்தனி எண்கணிதம் கொடுக்கப்பட்டு அவையில் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் எப்படி எல்லாம் எழுதுனாங்கிறதெல்லாம் இந்த எண் ஏட்டின் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஜாதக பலன் என்பது இப்போது ஒரு வார்த்தை என்பது ஒரு பேர் தான். வார்த்தைக்கெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே சாண பலம் உண்டு, யோக பலம் உண்டு என்பதைத்தான் இந்த ஏட்டின் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். இப்போது தமிழ் அரசிக்கு விதி எண் 2. அதற்குரிய எண்கணிதம் 7 2 3 1 3 4 எல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. தமிழ் அரசி இரண்டாம் இடத்து பலனாக வருகின்றது. தமிழ் அரசிங்கிறது அது ஒரு பெயர் அல்ல. தமிழ் ஒரு அரசியாகவே வாழ வேண்டும் என்பதற்குத்தான் தமிழ் அரசி என்று சொல் உருவாக்கப்பட்ட உள்ளது. ஆனால் இன்று எல்லோருமே தமிழ் அரசி என்ற பெயர் வைத்துள்ளார்கள். ஆனால் அந்த பெயர்களுக்கு முழுமையான ஒரு வடிவம் கிடைப்பதில்லை. அந்த தமிழுக்குத்தான் தமிழ் அரசி என்ற பெயர் உண்டு. ஆனால் இரண்டாம் இடத்து பலன் தமிழ் அரசிக்கு விதி எண் 2. அதற்குரிய எண்கணிதம் 7 2 3 1 3 4 எல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. தமிழ் அரசியோடைய விதி எண் 2. அடுத்ததாக தமிழ் செல்வன். பாருங்கள், தமிழ் ஒரு செல்வனாகவும் வாழ முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தை அடிப்படையில் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் தமிழ் செல்வனுக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்ணிலும் 7 2 3 6 1 5 6 எல்லாம் கூட்டாக்க 30. அதோடைய விதி எண் 3. அப்போ தமிழ் செல்வனுக்கு விதி எண் 3. 3ஆம் இடத்து பலன் வருகின்றது, சகோதர சாணத்தில் வருகிறது. அப்போ அந்த தமிழ்ச்செல்வன் 3ஆம் இடத்து பலன் சகோதர சாணம். அப்போ தமிழ்ச்செல்வன் சகோதர சாணம், தமிழுக்கு சகோதரம். அப்போது தமிழ்ச்செல்வன் தமிழ் மொழிக்கெல்லாம் ஒரு சகோதரனாகவும் ஒரு புத்திரன் அதே தமிழ் சொற்கள் புத்திரனாகவும் 5ஆம் இடத்து பலன் வருகின்றது. தமிழ் செல்வன் என்ற ஒரு வார்த்தை 3ஆம் இடத்து பலன் சகோதரனாகவும் வருகிறது. அப்போது ஒரு மொழி சகோதரனாகவும் புத்திரனாகவும் மாமனாகவும் மச்சானாகவும் உருவாகிறது. அப்போ மனிதர்கள் இல்லை, மனிதர்கள் ஒரு உருவம். அப்போது இந்த தமிழ் வார்த்தையில் கொண்டு தான் நாம் பெயர் வைத்து கொண்டு அந்த பேருக்கு நற்புகழும் கெட்ட புகழும் வாங்கி தருகிறார்கள். ஆனால் தமிழ்ச்செல்வம் 3ஆம் இடத்து பலன் சகோதர சாணம். தமிழ்ச்செல்வங்கிறது சகோதர சாணத்துக்குடையவர். அதான் கரெக்டாக தமிழ்ச்செல்வம் 3ஆம் இடத்து பலன் வருகிறது. அந்த 3ஆம் இடத்துடைய விதி எண் 3. தமிழ்ச்செல்வனுடைய விதி எண் 3. அந்த தமிழ்ச்செல்வனுக்கு எண்கணிதம் 7 2 3 6 1 5 6 எல்லாம் கூட்டாக 30. அதோடைய விதி என்கிறது 3. அடுத்ததாக தமிழ்மொழி. அந்த தமிழ்மொழிக்கு விதி எண் 4. அதுக்குரிய எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள். அதுக்குரிய எண்கணிதம் 7 2 3 3 7 எல்லாம் கூட்டாக 22. அதனுடைய விதி என்பது 4. தமிழ்மொழி ஒவ்வொரு மொழியிலையும் அந்த பெயரை வைத்து மொழி அப்படி சொல்லுவாங்க. நம்ம மொழின்னு இல்லை, எல்லா மொழிகளிலுமே உண்டு. அதனால் தமிழ்மொழி. ஆனால் தமிழ்மொழிக்கு விதி எண் 4. இப்போ கடகராசியில் வருது தமிழ்மொழி. தமிழ்மொழி என்ற வார்த்தை தான் கடகராசின்னு சொல்கிறேன். தமிழுக்கு அது வேறு ராசி வரும். ஆனால் தமிழ்மொழியோட விதி எண்கணிதம் 7 2 3 3 7 எல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்பது 4. தமிழ்மொழியோட விதி 4. அப்போ 4ஆம் இடத்து பலன் வருகின்றது. ஒரு தமிழ் மொழி என்ற ஒரு வார்த்தைக்கு 4ஆம் இடத்து பலன். அடுத்ததாக தமிழ்ச்செல்விக்கு விதி எண் 7. அதற்குரிய எண்கண் 7 2 3 6 1 6 ஆலாம் கூட்டா 25. அதோடைய விதி என்பது 7. தமிழ்ச்செல்விக்கு விதி எண் 7. 7ஆம் இடத்து பலன். அப்போ தமிழ்ச்செல்வியானது ஒரு 7ஆம் இடத்து பலன் திருமண ஸ்தானத்தில் வருகிறது. அப்போ செல்வியாக இருக்க முடியாது. அவர்களுக்கு திருமணமும் உண்டு. தமிழ் மொழிக்கும் திருமணம் உண்டு. அந்த தமிழ் மொழி என்பது
செல்வியாக இருக்க முடியாது, கன்னி கழியாமல் இருக்க முடியாது. அது கன்னியா ராசியில் கன்னித்தமிழ் என்ற ஒரு வார்த்தையில் வந்து கன்னித்தமிழ், கன்னி கழியாத தமிழ் மொழி கிடையாது. எல்லாம் ஒவ்வொரு எழுத்துன்னு இருந்தாக்கா அந்த எழுத்துக்கு எழுத்து திருமணம் ஆனதுக்கு பிறகு தான் எழுத்துக்கு எழுத்து கிரகத்துக்கு கிரகு திருமணம் ஆனதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதுபோல் வந்து தமிழ் செல்விங்கிறது 7ஆம் இடம். தமிழ் செல்வியாக வாழ்ந்த குறிப்பிட்ட வயசில் தான் அப்படின்னா தமிழ் செல்வி வந்து இருக்க முடியும். அதுக்கு தான் தமிழ் தாயின்னு வந்துடும். ஆனால் வந்து தமிழ் செல்வியுடைய விதி எண் 7. தமிழ் செல்விக்கு வந்து எண்கிடம் 7, 2, 3, 6, 1, 6 அளவு கூட்டா 25. அதோடைய விதி என்பது 7. அடுத்ததாக வந்து சவப்பெட்டிக்கு வந்து விதி எண் 7. அதுக்கு அதனுடைய சவப்பெட்டிக்கு வந்து 6 எழுத்து வருகிறது. அதுக்குரிய எண்கிடம் 3, 5, 6, 3, 2, 6 ஆளாம் கூட்டம் 25. அதோடைய விதி என்பது 7. சவப்பெட்டியோட விதி எண் 7. சவப்பெட்டியாக போனாக்கா ஒருத்தன் கனவுல வந்து அந்த குடும்பத்தில் வந்து யாரும் சாக மாட்டாங்க. அந்த எண்ணும் எழுத்தும் வார்த்தையும் விதி எண்ணும் போடாதான் கனவுல அவங்க குடும்பத்திலே கர்ம காரியங்கள் நடக்கும். அதான் சவப்பெட்டிய விதியின் 7. அது 7ஆம் திருமண ஸ்தானத்து வருகிறது. காதல் மரணமாகலாம் அவர்கள் வீட்டில் வந்து அதான் 7ஆம் இடத்து பலன். அப்போது இளமையானவர்கள் இறக்கக்கூடியது அந்த சவப்பெட்டியோட விதியின் 7. அப்போ சவப்பெட்டி செத்தவர்களை வைத்து தூக்கி விட்டு போகிறதுக்கெல்லாம் சவப்பெட்டி தான். அதுக்கு தான் அதான் ஒவ்வொரு வார்த்தையிலையுமே ஒவ்வொரு சாணப்பலனை கொண்டு தான் நடக்கிறது. ஒவ்வொரு சாணப்பலன்ற ஒரு பொருளே உருவாகாது. அப்போ வார்த்தைகள் தான் ஒவ்வொரு மனிதனை வந்து உருவாக்க சொல்லுகிறது. ஆனாலும் இந்த வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் சவப்பெட்டியோட விதி எண் 7. அதற்குரிய எண்களிடம் 3, 5, 6, 3, 2, 6 இதெல்லாம் கூப்பிட்டாக்க 7. அப்போ விதி எண் 7. சவப்பெட்டிய விதி எண் 7. அடுத்ததாக வந்து பதவிக்கு வந்து விதி எண் 4. பதவியோட எண்கிடம் 9, 7, 6 அதெல்லாம் கூட்டா 22. அதுக்கு விதி என்பது 4. அப்போ பதவியோட விதி எண் 4. 4ஆம் இடத்து பலன் வருகின்றது. சரி, அதனால் ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையே தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கு தனித்தனி எண்கிறது உருவாக்கப்பட்டு அவையில் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் எப்படி எழுதுனாங்க போனாங்கங்கிறதெல்லாம் நான் இதன் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆகையால் இந்த எண்கிற சோதனை மூலமாகத்தான் இது நான் தனிப்பட்ட முறையை உருவாக்கப்பட்ட இது பொது தமிழ் மக்களுக்கு சொந்தம், உலக மக்களுக்கு சொந்தம். ஆனாலும் இதன் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்ற அனைவருமே ஆதரவு கொடுக்கும்படி பணிமுடி கேட்டுக்கொள்கிறேன். லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி. நாளை சந்திப்பும். காரக ஜோதிடம், திருஞான சம்பந்தம், அரியலூர் மாவட்டம். நன்றி, வணக்கம்.